வணக்கங்க. இவன் பேர் வந்து கருவா. இவன் மதுரை அழகப்பா நகரு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா, பின்னாடி புண்ணா இருக்கும். இந்த கால வச்சு சொரிஞ்சு, சொரிஞ்சு பெருசாக்கி, பெருசாக்கி உள்ள வந்து ஈ வந்து உட்காந்து முட்டை போட்டுருங்க. அந்த புழு தான் நம்ம மேகட்ஸ்ன்னு சொல்லுவோம். மேகட்ஸ் ஊடுன்னு சொல்றோம். ஸோ இவனுடைய ஹிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா 9 வருஷமா அந்த தெருக்கல்ல இருக்கான். ஒரு தெருல இருக்கிற நாய் வந்து 9 வருஷமா இருக்குதுன்னா, அந்த தெருல இருக்க மக்கள் வந்து உண்மையிலே ரொம்ப அன்பானவங்க. ஏன்னா, அந்த 9 வருஷத்துல அவன் கடந்து வந்த பாதைய நம்ம யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு. ஸோ, எவ்வளோ விஷயங்கள் அவன் கடந்து வந்திருப்பான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நெறைய பேர் கலகொண்டு அடிச்சிருப்பாங்க. நெறைய பேர் கொஞ்சிருப்பாங்க. ஏன்னா ஏன்னா இவனுக்கு வந்து மனிதர்களுடைய மனநிலைய அனலைஸ் பண்ற அளவுக்கு இவனுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்திருக்குங்க. அதனால தான் இத்தன வருஷமா ட்ராவல் பண்றான். இவனுக்கு அடிபட்டதுக்கு அப்புறமே அவன தூக்கி தரும்போது அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க. மேபி நான் போகல. பட் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அங்க போன ஆட்டோக்காரர் என்ன சொன்னாரு, "அழுகுறாங்க" அப்படின்னு எமோஷனலா. சரிங்க. பட் ஆனா என்ன பண்றது? அந்த புண்ணுக்குரிய மருத்துவம் பார்த்தானே ஆகணும். ஸோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போயாச்சு. அவங்க ப்ராப்பரா நல்லா கிளீன் பண்ணி அந்த புழுவெல்லாம் எடுத்துட்டு குடுத்துட்டாங்க. அது போக என்னென்ன பண்ணணுங்கிறதும் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்னுடைய கேர்ல தான் அவன் இருப்பான். ஏன்னா அவனுக்கு டெய்லியும் கிளீன் பண்ணி ஆகணும். அது போக இவன்ட்ட பேசிட்டே நம்ம கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் வேகமா அந்த புண்ணு ஆறுதுங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாரி 9 வருஷமா தெருக்கல்ல இவ்வளோ மனிதர்களுடைய அன்ப புரிஞ்சு இருக்கிற பசங்க, என்ன பார்க்கும்போது அவங்க ஈஸியா மிங்கில் ஆயிருவாங்க. ஸோ அந்த புண்ணோட சேர்த்து அவங்க மனசுலயும் நம்ம வந்து பயத்த குடுக்காம ஸ்ட்ராங்கா அவன நம்ப நம்ப வச்சுருவோம். நான் பார்த்துப்போம். நம்ம இங்க சேஃப்டியா தான் இருக்கோம். நம்மள காப்பாத்த வந்திருக்காங்க அப்படின்னு. நாய் சைக்காலஜிலாம் தெரியணுங்க. நமக்கு அறிவு எதுக்கு இருக்கு? சும்மாவா? தண்டத்துக்கா?